கோழி இருக்கிறதுல என்னடா என்ன கொலையா பண்ணி என்ன ஆளையா காட்டி தொங்க விட்டுருக்கா இல்லையே போடா மயிறு நீ சாப்பிட வருவா நீ வா உனக்கு உயிர் மயிருண்டுக்கிட்டு அது தெரியுமே அப்போ கூட வரலடா இவன் ஆடு வெட்டும் போது வரல வெட்டுறதுக்கு ஆனால் ரத்தம் வரத்தோன்னா வந்தான் பாத்தியா. ஸோ கைஸ் நைட்டு கோழி வாங்கிட்டு வந்து உரித்து பான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ப்ரெட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போய் காய்ச்ச போகிறோம். இங்கே சித்தப்பா வீட்டில் வச்சு உரிச்சிட்டு அங்கே கொண்டே கறி காய்ச்ச போகிறோம். ஏண்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ட்டி விரதம் சித்தி எல்லாம் நோ மச்சம். ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் கொண்டே காய்ச்சி சாப்பிட போகிறோம். முடிச்சேன்னு சொன்னேன் முடிஞ்சிருக்கு. இந்த பாருங்க ஒருத்தன் ஏதோ குடிச்சிட்டு இருக்கான் ஆனால் என்னென்னு தான் தெரிய மாட்டேங்குது. இருடா வச்சு பாயிண்ட விட்டுறியா வெட்டு வெட்டு பப்பி விழிச்சப்படி கைஸ் தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கலண்டு இருந்த வீடு கைஸ். யாருமே இல்லாமல் வெறிச்சோடி போய் பூட்டி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த பாருங்க குரங்கு பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. ஓ மை காட் இந்த மொத்தமாக அடிச்சு கூட்டியிருக்கடா குரங்கு அடிச்சு. அப்பாட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாமரம் நிறைய நிற்கிது. ஸோ இங்கே குரங்கு வந்து என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் கைஸ். ஸோ எங்கள் அப்பா பாட்டை வந்து யாருமே இல்லை. இந்த இங்கே பாருங்க மொத்த மாங்காயம் வந்து குரங்கு கடிச்சு அங்கே பாருங்க அங்கே வரைக்கும் கூட்டியிருக்கு கைஸ். எவ்வளோ மாங்காய் பாருங்க. இந்த பாருங்க எல்லா மாங்காயும் அடித்து கொட்டியிருக்கு கைஸ். ஏண்டா கோயிலுக்கா கொளுத்து போகிறான் கற்பூரம் எல்லாம் வச்சு. அட வச்சு வச்சிருந்த கட்ட ஒன்றும் இல்லையாடா. எங்கடா தம்பி எங்க அட மரக்கட்டி ஒன்றும் இல்லையாடா. தேங்காய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வீட்லேயே வச்சு தேங்காய் எல்லாம் திருவிட்டு இங்கே கொண்டு வந்தாச்சு. ஏண்டா அங்கே விரதம் பண்ணுறதுனால கன்சர்ட்டி விரதம் பண்ணுறதுனால அங்கே காய்ச்சல கறி அடே இறைச்சியை வெட்டிட்டு பண்ணுங்கண்டா. அப்புறம் ஏண்டா எல்லா வித்தையும் கற்று வச்சுருக்காண்டா. ஆடு முதல் கொண்டு உரிப்பானா. எடுத்து போட்டு கொடுத்தா கையில் வட்டி கொடுக்கும் வலிச்செடுக்கிறது இல்லை வாங்கி வேறு பாலுக்கு பானுக்கு ரசனம் பண்ணிடுது வெட்டுறளவுக்கு வெட்டு. எனக்கு கேட்கவே கூடாது எடுத்து வச்சது நீ பாருங்க யாருமே இல்லை வீட்டில். ஸோ இதோ நம்மளோட குலதெய்வம் கோயில். இதான் நம்மளோட குலதெய்வம் கோயில் காளி. இங்கே ஒரு வீடு இருந்துச்சு அது இப்போ இடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிறது இந்த பக்கத்து வீடு. இது எந்த பக்கமாடா டே தம்பி? எந்த இது தெற்கு பக்கம், அது அது மேற்கு, இது வடக்கு, ஸோ இது கிழக்கு. ஸோ 4 பக்கமும் வீடு இருக்குது கேஸ். இது நாச்சார் வீடு. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வீட்டுக்கு நடுவில். ஸோ இதான் முத்தம். இது இந்த நடுவில் ஒரு மாமரம் நண்டது, பெரிய மாமரம். அது இப்போ வெட்டிட்டாங்க, இப்போ இல்லை. ஸோ அது இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். அந்த மரத்தில் தான் நாங்கள் ஊஞ்சல் எல்லாம் கட்டி ஆடி இருக்கோம் சின்ன வயசில்.
இப்போ மரமே எல்லாம் வெட்டிட்டாங்க. இந்த மரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குரங்கு வந்து சும்மா அது வேலையை அப்படியே காட்டியிருக்கு ஃபுல்லாக. இந்த பாருங்க எவ்வளோ மாங்காய் அடித்து போட்டிருக்கணும் குரங்கு. இது இந்த முள்ளு மாங்காய், விளாட்டு மாங்காய், இது மொத்த மாங்காயும் அடித்து கொட்டியிருக்கு. என்னடா வாயில வச்சா? நீ இன்றைக்கு ஃபுல்லாக பற்ற வச்சுட்டு தான்டா இருக்க. அதுக்கு தான் அவரை விட்டுருக்கு பற்ற வைக்க. இல்லை பற்ற வைக்கிற வேலை நல்லா தான் பார்க்குறாடா, இப்போ தான் புரியுது. நாயே பற்ற வைக்கிற வேலை கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ அது இப்போ தான் பார்க்குற. இல்லைடா இன்றைக்கு மட்டும் இல்லைடா, நாங்கள் இங்கே வந்து கிளம்பினதுலேருந்து அதான் பண்ணிட்டு இருக்கான். நீ கொளுத்து அதான் பண்ணி கரெக்டாக பண்ணு. பன்னாடா இருந்தா போடுறான் இல்லடா. எங்கள்கிட்ட சொல்ற வரை இந்தியாவில் சொல்லியிருந்தீங்களா கழுவணும் போலதான். ரின்சோ போட்டு கழுவுங்க, ரின்சோ இருந்தா போட்டு கழுவுங்க வடிவா. என்ன டைம் சொன்னாலும் கை காய போகுது. இந்த பட்டன் இப்போ இருக்கு பாரு வை. சரியா வைடா, அது இதாகுண்டா வைடா. அம்முக்கடா துணி ஒன்று வாங்கி வச்சுக்கோ, எடுத்து வச்சுக்கோ. சட்டி வைக்க முடியாத அளவுக்கு விறகு வச்சு கிண்டி வச்சிருக்கேன். கிண்டி வச்சிருக்காங்கல்ல, கிண்டி வச்சிருக்காரு சாரு இப்போ நீ என்ன செஞ்ச அதில்? நீ ஊதத்தான் இருக்கு நீங்க. இல்லை இப்போ இதில் என்ன செஞ்சா நீ? ஆனால் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. அந்த அளவு பற்ற வைக்கிறதுல எக்ஸ்பர்ட். இதுக்கு கொண்ட திருப்பி வைக்காத கோயிலுக்கு. இதெல்லாம் அரைக்கவே இல்லையாடா அண்ணா? இறைச்சி சரக்கு பாக்கெட் இடிக்கவே இல்லையா? ஏய் கொண்டு வாங்க, அது சட்டை என்ன கொதிக்குது. ஏ விறகு வாந்தி எடுக்குதுடா. அகப்பா இல்லையா சமைக்கிறது? நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன். சீப் செஃப்பே வந்தான்டா. விட்டா என்ன தெரிய காணான்றான்டா, எனக்கு தெரியுமாடா. அட என்ன கணக்க விடாதா வதக்கிறதுக்கு என்ன வேணாடா. கறி டேஸ்ட் ஆகலாடி என்ன கேட்காது. அதை நீ கேட்கவே. தக்காளி கட் பண்ணி போட போறீங்களா, நசுக்கி போட போறீங்களா? மறக்காம பான் கொண்டு வந்தீங்களாடா? அடா பாய், அதை விட்டு வந்தீங்க. அப்பப்பாட்டில் வந்து இங்கே கறி வச்சிட்ருக்கோம், சிக்கன் கறி. பாதி ஐட்டத்தை விட்டுட்டு வந்துடுறேன் எங்கள் சித்தி அங்கே எடுக்காமல். பாதி இல்லை, முக்கால்வாசி விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்து இங்கே தான் அதை காணும் இதை காணும் தேடிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு ஆம்பளை சமைக்கிறதுனா அப்படித்தான். அது இது காணாமல் போகும், அது இல்லாமல் போகும். ஆமாம். சிக்கனை போடல அதுக்குள்ள வந்துட்டு நாய் என்னோட வாசம் பிடிச்சது. இந்த நாள் நாய் தாண்டி மோப்பம் பிடிச்சிருக்கு. சரி அருகே இருக்காமா அடிங்க கொய்யால அடி பிச்சிரும் பிச்சு. பாலா புளியட்டுமா? ப்ரோ பால் புளியதா? சிக்கன் இவ்வளவு சத்தி வாங்கியிருக்கீங்க பாருங்க. பேச அதை வைக்கலாம். எனக்கு பானை குழம்பு தான் வேணும். நீ சாப்பிடுறது அது அங்கே போய் இந்த பானை எடுத்துருவாங்க. ப்ராக்டிஸ் பத்த வச்சதா இருக்கு பரட்டை இல்லை அவர் அங்க அங்கடா. அதில் மட்டும் இல்லடா, அதே மாதிரி திரும்ப இன்னொரு தண்ணியை போய் பனையை போய் பற்ற வச்சான். 2 பனையை பற்ற வச்சுட்டான். இல்லை அந்த இஞ்சி உள்ளி எல்லாம் உப்பை போடுறானே, அது கறி இடையில தான் போடுறது. அப்படி நான் இந்த வீடியோலையும் பார்க்கலையே அண்ணா. இப்போ போடுறது இல்லைண்ணா, நீங்கள் கறி வச்சிருக்கீங்களா? இல்லை நீ வைக்கிற மாதிரி வை.
தலைவங்க தலைவன் தானே கேட்கீங்க நீ சமைச்சு நல்லா இல்ல நீ சொல்லு சாப்பிடுறது அங்க என்னத்தை வேணாலும் போட்டு வை எப்படி வேணும் உன் கரையை நம்ப அங்க ஒரு ஜீவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாரு பின்னுக்கு போடா ஏய் தலைவா என்னதாடா கலந்தால தெரியிட்டு இருக்கும் தெரிஞ்சவனா கூட படுத்திருக்கான்ல ஒரே கூட்டு கலவை கூட படுத்திருக்கானா என்னடா சொல்ற ஓ நீங்க கோயில் வேலை செய்யும் போது வந்திருந்ததா இல்ல நாயை கூட விட்டு வைக்கலையா அதான் பக்கத்துல அமைதியா வந்து உட்காந்துருக்கு இவனை எதுவுமே பண்ணாம நைஸா கூப்பிடுது சிக்னல் கொடுக்குது கண்ணை மின்னுது காதே திரும்பி இருக்கா டேய் 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 காதே இருக்க திரும்பி பாரு வைக்கத பாத்தியா அங்க மலை நல்லா இருக்க மலை வைக்கத பாத்தியா திரும்புறாங்க இல்ல இல்ல அவனுக்கு வெக்கம் வருதான் பாக்குறதுக்கு அலே முடியலடா என்னால இங்க வர வானவில் டேய் இறைச்சியை வாங்கிட்டு வா என்ன நிக்கிறது அது இறைச்சியை வாங்கிட்டு வா பாருங்க guys. ஓடி ஆடி வேலை செய்யுங்கடாப்பா இவன்ட இல்ல இல்ல இந்த வீடியோ இவன்ட ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்க அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா கண்ட மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவானுங்களே அதுதான் கண்டிப்பா திவாவோட ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க அப்பா கவுத்து கவுத்து கவுத்துனா இல்லடா இதன் இருப்படா எடுத்து கையால் எடுத்து போடா கை கழுவினா இல்ல எடுத்துட்டா போடு இல்ல சட்டி காணா சரி மசாலா போடல தானடா அதுக்கு பதிலா ஏதாவது நீ சொன்ன மாதிரி சட்டி காணாதுதான் கொஞ்சம் இறைச்சி போட்டுக்கலாம் அட பாவிகளா ஏன்டா சின்ன சட்டியை கொண்டு வந்தீங்க பிடிச்சி கொண்டு பிறட்டுறது கூட ஒன்றும் இல்லை டே இது துணி இல்லை கறி துணி இந்த இருக்கான் அவன் டவுசர் வருவா அப்படியே கரெக்டாக இருக்கும் சட்டி பத்தாதாடா என்ன இது ஏன்டா பெரிய சட்டி எடுத்துருக்கலாம்டா கொஞ்சம் டே தட்டு எடுத்துட்டு இல்லடா ஒன்றும் மூணு என்னடா மூணு நேரத்தை அவியும் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்போ மூடணுன்ற அவசியம் இல்லையா முன்ன பின்ன கரையாச்சதானடா தெரியும் தின்றுருக்கம் சமைச்சதில்லை எங்க சித்தப்பா வட்டியோ அங்கே சமைக்கலாமா கன்சர்ட் இல்லை கன்சர்ட் இல்லைடா வெளியே வச்சு சமைச்சிருக்கோம் மச்சம் நொட்டல வீட்டு வளவிலேயே சமைக்க விடாங்க நம்ம போடுறதான் பிளேட்டு டே டே பாத்துரா நெருப்பை உள்ளே எரிய வை வெளியே எரிஞ்சா சும்மா வெடிக்க பார்க்கும் அவன் சொன்ன மாதிரி மாவள் கொஞ்சம் வெடிக்கத்தான் பார்க்கும் மாவள் வீட்டுக்கு வெடிக்கும் ம் வெடிக்கிற மாதிரி எதுவும் விரிசல் விழுந்தா எடுத்துருவோம் சரி அதுவும் ஒரு இதுதானே ஆமாம் ஸோ யாருமே மாபிள் பிளேட்டால் மூடாதீங்க ஏன்னா ஹீட்டுக்கு வெடிக்கும் எங்களுக்கு வேறு வழி கிடையாது அதனால் மூடி இருக்கோம் ஏன்னா பசங்க பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கேஸ் மூடுறதுக்கு பிளேட் எடுத்துகிட்டு வரல அதனால் சாப்பிட கொண்டு அந்த மாபிள் பிளேட்டால் மூடி இருக்கான் பாருங்க ஆமாம் இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க ஏன்னா வெடித்து விடும் உங்கள் அம்மா நீங்கள் தான் வாங்குவீங்க தண்ணியில் வைக்காத உடனே டே துணி எறிய போதுடா உடனே தண்ணியில் வைக்காத கொஞ்சம் ஆற விடு வடிவாய்க்கு அப்பா இப்போ தான் தண்ணி வெளி மேலே வந்தாங்க தண்ணியில் வைக்காத மூடணும் என்னடா என்ன டேமேஜ் ஹீட் இல்லையா ஹீட் இல்லையா அவ்வளோவா ஹீட் ஆகாதுண்ணா மேலே தானே இருக்குது ஆவி தானே வரும் இறைச்சியை உள்ள வச்சு மூடுங்கடா வெளியே வச்சு மூடாதீங்கடா என்ன சூடு சுடுது இறைச்சி கொஞ்சம் பிடிச்சிருந்தவா டேய் சிக்கன் அவிஞ்சிட்டான்னு பார்க்க போகிறான் அதையும் இப்படி இருக்கிறாரே ஐயோ செக் பண்ணி பாரு அதில் என்ன இருக்கு சிக்கன் அவிஞ்சா மூட என்னடா மண்டை பால் போட்டு அடே அதை பார்த்து போடுறா ஓவரா போட்டுறாடா அதுதான் எக்ஸாக்ட்லி அதான் என்ன போட்டுக்கிட்டே இருக்க ஃபுல்லாக விட என்ன மாதிரி ஃபுல்லாக விடு என்ன தண்ணி விடையில தானே பாலையை விடு
அங்கே கொஞ்சம் வித்தியாசம் இல்லை அதுதான் கிளைமேக்ஸில் நைட்டுக்கு வித்தியாசமாக கிளைமேக்ஸில் தெரியுமாடா. மச்சான் உப்பு எடுத்துட்டு வாடா. பக்கத்தில் வச்சுருந்தேன் மீனாக்கிட்ட அவங்க கூட வச்சுட்டு வரான்டா. கட்டி காணாது, அதான் பிரச்சனை. அண்ணா தூள் காணாதுதான், உங்களுக்காக தான் குறைச்சி போட்டிருக்கு. இதே வீடியோ எடுக்கிறோம் இதுக்குள்ள லவுட்றாண்டு. என்னடா கூட அப்படியே போட்ட அது காணாது. மூடி அந்த அந்த இருக்கு மாவு கோப்பை. ஓ தண்ணி ஊற்றி விட்டணும். நல்லாவே இல்லாட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சைலண்டாக சாப்பிடும். ஓகே மூட போகிறாங்க. கடைசியாக பார்க்குறீங்களா பார்த்துங்க. மூடியாச்சு. பாலத்தான் ஊற்றிட்டீங்களேடா. என்னடா என்ன குறுக்க இந்த கார்த்தி தள்ளுறா. ஏண்டா கொதிக்கிறது எடுத்தானடா. என்ன இதெல்லாம் எடுக்காங்கன்றான். ஏண்டா கறி கொதிக்கிறது எடுத்தா இதெல்லாம் எடுக்காங்கன்றான். புரியவே இல்லை. ஏண்டா உப்பு காணுவாங்கண்ணா. மூடினா அப்புறம் என்ன தானே அடி கொஞ்சமாக போடு, கொஞ்சமாக போடு. காணு 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 காணு. அந்த இது இறக்கி சீரக போட்டியா? சூப்பட்டி போட்டு போடுங்க. இருடா மெதுவாடா. நாங்கள் தானே சாப்பிட போகிறோம். கொஞ்சம் இறக்கி என்னடா இது? மசாலா பொடி. மசாலா பொடி. அப்புறம் ஓவரா தூவி விட்றாத. இல்லை 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 சரியா. ஸோ கைஸ் பிரெட். ஸோ பானும் சிக்கன் கறியும். இப்போ வருவியா எனக்கு கறி தர மாட்டேன்றாங்க நீ வரும் வரைக்கும். சொன்னேனே இல்லை இல்லை நான் சாப்பிடுவதுக்கு எனக்கு க்ளீன் பண்ணவே மாட்டேன். ஸோ கைஸ் கறியெல்லாம் வச்சு எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என் தம்பி வந்து இன்றைக்கு மச்சான் சாப்பிட மாட்டான். ஸோ வீட்டுக்கு போயிட்டான். அங்கேருந்து மரக்கறி எடுத்துகிட்டு வரண்டு பானோட சாப்பிட்றதுக்கு போனால் அங்கே இப்போ தான் கால் பண்ணால் பருப்பு கறி இப்போ தான் வேகுதாமங்க. என்னடா பருப்பு கறி வேகுதில்ல? ஆமாம் பருப்பு வெந்ததுக்கப்புறம் அவன் அதை எடுத்துகிட்டு வருவான். எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். அது வரைக்கும் நாம் வெயிட்டிங்லாம் இருக்கணும். இந்த பாருங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தன் இந்த சமைச்சவன் அவனை கூட சாப்பிட விட மாட்டேங்க. இந்த இவனை பாருங்க. அண்ணா இதை கேட்டால் அவங்க என்ன நினைக்க போகிறாங்க? அதே தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிங்கடா. அடிச்சு விடு. ஒன்றுமில்லை சொந்தக்காரங்க பார்த்தா நீ திருப்பால் அடிப்பாங்க. ஸோ கைஸ் குடிக்கிறது பெப்சி தான் கைஸ். இந்த இடத்த ஒழிச்சு போட்டான். எடுத்து ஒழிச்சிட்டான். பெப்சி தான் கைஸ் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னொருத்தன் வந்து இங்கே போயிட்டான் பின்னாடி. ஆமாம் இந்த வாரம். ஸோ கறி வச்சு முடிஞ்சு கைஸ். இந்த வாசனை தூக்குது மூக்க துளைக்குது. ஆனால் உட்கார வச்சுட்டாங்க தம்பி பண்ணின வேலையால். தம்பி பையன் மச்சான் சாப்பிட மாட்டான். அடே குழம்பு நல்லா இருக்குடா, கறி ஒன்று தாடா. பீஸை கொண்டு வா. குழம்பு நக்கி பார்த்தாலே போதும் சாம்பிள். இல்லை கறி பார்க்கணும், இல்லாட்டி உங்களை கல் விட்டு வந்துடும். அப்போ கூட கீழே போடல பாத்தியாத. என்னடா இல்ல ஆனா ஒன்றுடா இதை விட கொடுமை வேற இல்லை. ஆக்சுவலா இல்லாம இருக்கலாம். இந்த பானை அங்க இருக்கு பாருங்க கைஸ். பானை அங்க வாங்கி வச்சுட்டாங்க. கறி வந்து அங்க பின்னாடி காய்ச்சி வச்சு மூடி கிடக்கு பாருங்க. ஓ வாயில வைக்க விட மாட்டேங்கிறேன்டா அந்த உருத்தம் பண்ணின வேலையால. ஆமாம் இல்லை இப்போ கன்சர்ட் டைம். ஸோ எல்லாருமே விரதம் தான். நாங்கள் மட்டும் இல்லை கைஸ். இந்தா பின்னாடி இன்னொரு ஜீவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப நேரமா. என்ன கிட்ட நெருங்கி வர சொல்லியா?
ஓகே கைஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நடுப்பானம் எடுத்தாங்க. ஆரம்பம் நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த இருக்கான் பாருங்க, அவன் தான் மரக்கறி. என்னத்தோட சாப்பிட்ற பருப்பாடா? ம் கறி வஞ்சி கொண்டு வரீங்க. ரைஸ் சிக்கன் அண்ட் பான். என்ன உள்ளுக்குள்ள மச்சம் சாப்பிட பண்ணிட்டாங்கன்னு தோணுதோ? ஆ இல்லை இல்லை எப்போ மஞ்சள் சாப்பிடுவீங்க? அந்த சட்டி முடியும் அது எப்போ முடியுது? நீங்கள் தான் அஞ்சா வியாழனோட முடியுது. சனிதான் மஞ்சள் சாப்பிடுவீங்க.